வெல்கம் டு மைண்ட் ஃபார் மேத் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 2020 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. ஓகேவா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமில் டோட்டலாக 2 செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூமெரிக்கல் எபிலிட்டி, தட் இஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? ரெண்டுலேயுமே நமக்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் கேட்டிருக்கக்கூடிய அந்த 40 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து மட்டுமே 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸ்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 10 கொஸ்டின்ஸ், அப்ளிகேஷன் சம்ஸ் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 40 கொஸ்டின்ஸ் ஃபார் 40 மார்க்ஸ். ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பரில் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கூட சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம பிகினர் செக்ஷன் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். அது எல்லா பேங்க் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 15 கொஸ்டினுமே நம்ம அது பேசிஸில் தான் சால்வ் பண்ண போகிறோம். அங்கே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் அண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்க 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 48% ஆஃப் 625 டிவைடட் பை 0.75. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிமல் வேல்யூவாக இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 0.75க்கான ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் 3/4. ஸோ இப்போ எழுதுங்க. 48% எப்படி எழுதுவோம்? 48/100 இன்ட்டு 625 டிவைடட் பை 3/4. 0.75 3/4 எழுதுவோம். டபுள் டைம் டினாமினேட்டர் வரும். ஸோ நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 3 is 3, 16 3s are 48. ஓகே, நெக்ஸ்ட் 1 4 is 4, 25 times 100. 125 is 25, 25 25s are 625. ஸோ 16 into 25 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸும் போட்டிருக்கோம். அது யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 400. ஸோ தி ஆப்ஷன் இ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெசிமலில் ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல் இது மூணுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத வந்து பர்சன்டேஜ் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதை லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுவுமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். 4³ + 18 ஸ்கொயர் டிவைடட் பை 7 ஸ்கொயர் + 121 - 73 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்காக எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 4³ + 18³ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டினாமினேட்டர் எல்லாமே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? இப்போது நீங்கள் இதெல்லாமே சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ லாஸ்ட் டிஜிட் கான்செப்ட் பாருங்கள். 4³ is 64, லாஸ்ட் டிஜிட் இஸ் 4. நெக்ஸ்ட் 18 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4ஆக தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு 7 ஸ்கொயர் இஸ் 49. ஸோ 9 இஸ் தி லாஸ்ட் டிஜிட் ப்ளஸ் 121 லாஸ்ட் டிஜிட் 1. ஸோ 10 மைனஸ் 73ல் லாஸ்ட் டிஜிட் 3. ஸோ 10 - 3 is 7. 8 is equal to 7x. இப்போ இந்த ஹோல் கொஸ்டினுமே நம்ம லாஸ்ட் டிஜிட் பேசிஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸுன்ற இடத்துல ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 8 கிடைக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் 1. ஸோ 7 into 1 is 7. செகண்ட் ஆப்ஷன் 2. 7 into 2 is 14. 4ல் எண்ட் ஆகுது. ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 4. 7 4s are 28. இங்கே பாருங்கள் நமக்கு 8ல் எண்ட் ஆகுது. ஸோ த ஆப்ஷன் 4 இஸ் தி ரைட் ஆன்சர். மற்ற ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலுமே நமக்கு 8ல் எண்ட் ஆகாது. இப்போ 5 போட்டிங்க அப்படின்னா 35 வரும். ஸோ 5ல் தான் எண்ட் ஆகும். 3 அப்படின்னா 1ல் எண்ட் ஆகும். 21 வரும். ஸோ 1ல் எண்ட் ஆகும். ஸோ இது ஒரு கான்செப்ட். லாஸ்ட் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, ஆக்சுவலாக அந்த 8 is equal to 7x இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் பென் அண்ட் பேப்பர்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. மைண்ட் கால்குலேஷன்லேயே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இன்னுமே ஸ்பீட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டைம் சேவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்
தேர்ட் கொஷின் பாருங்கள். 4 power x into 2 is equal to 16 square divided by 4 root 16. இந்த கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் வேல்யூ 2 ஆக்கணும். ஓகேவா, பேஸ் வேல்யூ சேமாக இருக்கணும். ஸோ 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ் இருக்கும். ஸோ 2 பவர் 2x into 2 is equal to ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 16 ஸ்கொயர் டிவைடட் பை நியூமரேட்டரில் 16 ஸ்கொயர் டிவைடட் பை 16 4 ரூட் 16 எப்படி எழுதலாம், 16 1/4 அப்படின்றது மீனிங்காக. ஸோ டிவைடில் இருக்கப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். இங்கே ரெண்டுமே பாருங்கள் ரூட் சேமாக தானே இருக்குது, 16 பேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணுங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 பவர் 2x இன்ட்டு 2 பவர் 1 ரெண்டு பேஸ் வேல்யூ சேம். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் 2 பவர் 2x + 1ன்னு சொல்லிட்டு. ரைட் ஹேண்ட் சைடு இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 16 பவர் 2 மைனஸ் 1/4. ஸோ இப்போ இது ரெண்டுலேயுமே நம்ம பேஸ் வேல்யூ ஈக்குவல் பண்ணணும். 16க்கு நம்ம எப்படி எழுதலாம், 2 பவர் 4 அப்படின்னு எழுதலாமா 16. ஸோ 2 பவர் 4 பவர் ஆஃப் 7/4. ஸோ 4 கேன்சல் பண்ணிடுங்க. 2 பவர் 7. ஸோ 2x + 1 is equal to 7. ரெண்டு பவரையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே பேஸ் ஈக்குவல்னால ரெண்டு பவரையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ ஆப்ஷன் பி 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கப்போ நம்ம பவர் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்து டிவைடில் இருந்தது அப்படின்னா நம்ம பவர் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 into x plus 120 is equal to 8 cube. இப்போ இந்த 4ன்றது xக்கும் 120க்கும் காமன். ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4x plus 480 is equal to 512. 8 cube is 512. ஸோ 4x is equal to 512 minus 480. சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 32 கிடைக்கும். therefore x is equal to 4x is equal to 32 அப்படின்னா x is equal to 8. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் குயிக்காக கிடச்சிரும் நார்மல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணனாலே. பிகாஸ் இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மாலர் நம்பர். 8 க்யூப் வேல்யூ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 4 இன்ட்டு ஒரு நம்பரை 4ஆல் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம நார்மலாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட நார்மலாக சால்வ் பண்ணுறதே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். x + 431 - 205 is equal to 550. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் வேல்யூ கான்செப்ட் ஒன்று பார்த்துருப்போம். எக்ஸ் ப்ளஸ் 431ஓட பேஸ் வேல்யூ என்னென்னா 4 + 3 + 1 தட் இஸ் 8 மைனஸ் 205ஓட பேஸ் வேல்யூ 2 + 5 தட் இஸ் 7 ஈக்குவல் டு 5 + 5 is 10. 10னா 1 + 0 1. ஸோ எக்ஸ் + 1 is equal to 1. ஸோ எக்ஸ் is equal to 0. ஓகேவா? இந்த மாதிரி 0 வந்தாலோ இல்லை நெகட்டிவ் வேல்யூ வந்தாலோ நம்ம என்ன பண்ணணும், 9ன்ற பேஸ் வேல்யூவோட அதை சப்ராக்ட் பண்ணுவோம். 9 - 0. therefore x is equal to 9. ஓகேவா? x is equal to 9னா என்னன்னா நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த நம்பரோட பேஸ் வேல்யூ 9 இருக்கோ அதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதோட பேஸ் வேல்யூ என்னது 6. செகண்ட் ஒன் பாருங்கள் 4 5 6 அண்ட் 10னா 1. தேர்ட் ஒன் பாருங்கள் 8. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 6 பேஸ் வேல்யூ. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் ஒனில் பாருங்கள் 3 + 2 5 5 + 4 is 9. ஸோ பேஸ் வேல்யூ 9 அப்படின்றது ஆப்ஷன் இ 324க்கு தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் இ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பேஸ் வேல்யூ அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்க ஒரு நம்பர் ஒரு 5 டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி 2 டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி. இப்போ 431ஓட பேஸ் வேல்யூ 4 + 3 + 1 தட் இஸ் 8. ஓகேவா? இந்த மாதிரி பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணியும் நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12 into 8 plus x square is equal to 14 square. இந்த கொஸ்டின் நீங்கள் லாஸ்ட் டிஜிட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ண முடியும். பாருங்கள், 12 into 8 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன வரும், 2 8 16. ஸோ 6ல் எண்ட் ஆகும் லாஸ்ட் டிஜிட். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயராக லாஸ்ட்டில் எண்ட் ஆகிறது 6. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 6 - 6 is 0. ஓகேவா? ஸோ இப்போ ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 0 வரணும். ஸோ கன்ஃபார்ம் என்னது, நம்ம ஆப்ஷன் பாருங்கள் 10 ஸ்கொயரை நம்ம 10 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா?
இப்போ ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 20 30 இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் டிஜிட் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இங்கே ஆப்ஷன்லேயே ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் ஜீரோவில் எண்ட் ஆகுறனால ஸோ அதுதான் ஆன்சர். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். 40% ஆஃப் 400 ப்ளஸ் x% ஆஃப் 300 இஸ் ஈக்குவல் டு 250. இந்த மாதிரி x% ஆஃப் 400 லாஸ்ட் 2 டிஜிட் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா பர்சன்டேஜும் அந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 4 into 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். சாரி 40 into 4 தட் இஸ் 160 ப்ளஸ் x% ஆஃப் 300 அப்படின்னா பர்சன்டேஜும் 0 கேன்சல் ஆயிரும். ஸோ x into 3 தட் இஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 250. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். 3x இஸ் ஈக்குவல் டு 250 minus 160 that is 90. Therefore x is equal to 30. Option D 30 is the right answer. Okay. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு இப்போ பர்சன்டேஜ் அண்ட் லாஸ்ட் 2 டிஜிட் ஜீரோவில் எண்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூட் ஆஃப் 441 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 180. ரூட் ஆஃப் 441ஓட வேல்யூ 21 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 180. தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நார்மலாக நம்ம இதை பண்ணோனாலே ஆன்சர் குயிக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி 183 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்க்குலாம் நம்ம பென் அண்ட் பேப்பரே யூஸ் பண்ணக்கூடாது. மைண்ட் கால்குலேஷன்லேயே ஸ்பீடாக சால்வ் பண்ணிடணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எல்லாமே ரூட் வேல்யூவாக இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரூட் ஆஃப் 576 இஸ் 24 minus root of 144 is 12 and root of 729 is 27 is equal to 36 plus x. ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியலனா அதுக்கு தனி வீடியோ இருக்குது. ஈஸியான மெத்தட் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே சால்வ் பண்ணிங்கன்னா 39. ஸோ 39 minus 36 is 3. x is equal to 3. ஆப்ஷன் E 3 is the right answer. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 119 + 41 + 9 is equal to x square. இதெல்லாமே நீங்கள் கேஷுவலாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 41 + 9 is 50. 50 + 119 is 169 is equal to x square. நமக்கு தெரியும் 13 square is equal to 169 அப்படின்ட்டு. ஸ்கொயர் வேல்யூலாம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 ஸ்கொயர் வரைக்கும் நல்லா தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 12% ஆஃப் x + 100 is equal to 18. ஓகே, இந்த 12%ன்றது ரெண்டுக்குமே காமனான வேல்யூ. இதை நம்ம பேஸ் வேல்யூ கான்செப்டில் சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுங்கள். 3x 12ன்றது 12ஓட பேஸ் வேல்யூ 3. ஸோ 3 into x ப்ளஸ் 3 into 100 தட் இஸ் 300. அதோட பேஸ் வேல்யூ 3 இஸ் ஈக்குவல் டு 1 + 8 is 9. 3x இஸ் ஈக்குவல் டு 3 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 9 - 3 தட் இஸ் 6. இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதோட பேஸ் வேல்யூ 6ஆக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனோட பேஸ் வேல்யூ 4. ஸோ 3 × 4 = 12. இதோட பேஸ் வேல்யூ 3 தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் 3 × 5 தட் இஸ் 15. 15ஓட பேஸ் வேல்யூ என்னது? 6. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்ட் ஆன்சராக கிடைக்குது. மற்றது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 3 × 3 = 9, 3 × 1 is 3 and 3 × 6 are 18. அதோட பேஸ் வேல்யூ 9 வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி 50 இஸ் தி ரைட் ஆன்சர். பேஸ் வேல்யூ கான்செப்டில் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு குறிப்பிட்ட ட்ரிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 8 கொஸ்டின் அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். க்யூப் ரூட் ஆஃப் 1331 டிவைடட் பை 11 ப்ளஸ் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27. Cube root of 1331 is 11. So 11 by 11 is 1 plus root of 81 is 9 plus x is equal to 27. So இதெல்லாமே simplify பண்ணிங்க அப்படின்னா x is equal to 17. Option C 17 is the right answer. Okay, next 78th question பாருங்க. x square plus root of 400 is equal to 6 square. இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். x square plus is equal to 6 square வேல்யூ என்னது? 36 மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா மைனஸ், ரூட் ஆஃப் 400 இஸ் 20. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஆப்ஷன் பி 4 இஸ் தி ரைட் ஆன்சர். 79th கொஸ்டின் பாருங்கள்.
மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டேர்மில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கும் நம்ம ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கோம். ஹோல் நம்பர்லாம் தனியாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அண்ட் தென் ஃப்ராக்ஷன் நம்பர் நம்ம தனியாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஹோல் நம்பர் பாருங்கள், 9 + 7 is 16, 16 - 11 that is 5. ஹோல் நம்பர் எல்லாமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 5 கிடைக்கும். ஸோ 1/3 + 1/2, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் எடுத்துகிட்டு வரப்போ -1/6 -1/3. ஸோ +1/3 -1/3 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1/2 -1/6. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 6 கிடைக்கும். நியூமரேட்டர் வேல்யூ 3 - 1. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 2/6. ஆப்ஷன் டி 5 2/6. ஆர் எல்ஸ் இதை நம்ம இன்னுமே சிம்பிளிஃபை பண்ண முடியும். 5 1/3 அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கும் நமக்கு தனியாக ட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3/4 × 9/7 / 27/6 is equal to 3/x. 3/4 into எல்லாமே நீங்கள் பேஸ் வேல்யூ எல்லாமே ஈக்குவல் ஆக்குங்க. 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2 × 4 is 14 டிவைடட் பை 27 எப்படி எழுதலாம்? 3 க்யூப்னு எழுதலாமா? ஸோ 3 × 6 is 18. 3/18 is equal to 3/x. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருந்தது பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர் வேல்யூவை ஆட் பண்ண முடியும். அண்ட் தென் டிவைடில் இருந்தது அப்படின்னா சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 3/18 கிடச்சிருக்கு. நியூமரேட்டர் டினாமினேட்டரில் எல்லாமே கேன்சல் பண்ணால் 1. ஸோ எனிதிங் பவர் 0 is equal to 1. ஸோ த ஆப்ஷன் C 0 is the right answer. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பேப்பரில் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இருந்து மட்டுமே 15 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. 15 கொஷின்ஸையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. நான் இனிஷியலாக இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த டாப்பிக்கான பிகினர் செக்ஷன் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த எல்லா கான்செப்ட் அண்ட் ட்ரிக்ஸ் அதிலே கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் சீரியஸ்க்குள்ளே போகலாம். ஆஸ் லைக் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் மாதிரியே நம்பர் சீரியஸ்க்கும் நான் பிகினர் செக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரியான நம்பர் சீரியஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் அங்கே சொல்லியிருப்பேன். அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12 12 24 72 x and 1440 ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேல்யூஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே மல்டிப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர் பாருங்கள், 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிலேஷன் மல்டிப்ளைட் பை 2, தேர்ட் சீக்வன்ஸ் மல்டிப்ளைட் பை 3. அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன வரும்? 1 2 3 அண்ட் தென் நெக்ஸ்ட் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 72 × 4. 72 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 288. ஸோ ஆப்ஷன் பி 288 இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் வேல்யூக்கும் லாஸ்ட் வேல்யூக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 16 17.8 21.4 28.6 43 அண்ட் எக்ஸ் இது எல்லாமே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. கண்டிப்பாக இங்கே அடிஷன் தான் நடந்திருக்கு. ஓகேவா? அடிஷன் ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 and 17.8க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா +1.8. ஓகே, எல்லா வேல்யூஸும் நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு இங்கே அடிஷன் மட்டும்தான். ஸோ 17.8 அண்ட் 21.4க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3.6. ஓகே, இப்போ பாருங்கள் 1.8 நெக்ஸ்ட் 3.6 அதை விட டபுள் டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 21.4க்கும் 28.6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 7.2. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? 1.8 × 2 is 3.6, 3.6 × 2 is 7.2 அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? 7.2 × 2 that is +14.4. அண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14.4 × 2 that is +28.8. So 43 plus 28.8 is 71.8. Option E 71.8 is the right answer. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டினும் நமக்கு ஸ்லோ இன்க்ரீஸை பார்த்து அடிஷன் ஆப்ரேஷன் தான் நடந்திருக்குன்றதை நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் இதில் பாருங்கள். 12 7 8 13 x and 68.5. 12க்கு அப்புறம் 7 இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு வேகமாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்குன்னா 12க்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாலே அதை ஹாஃபாக பண்ணியிருக்காங்க. 12ஓட ஹாஃப் என்னது? தட் இஸ் 0.5ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க +1. 12ஓட ஹாஃப் 6, 6 + 1 is 7.
அண்ட் செகண்ட் ஒன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 0.5 மல்டிப்ளை பண்ணிட்டாங்களா, செகண்ட் 1 மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க, டபுள் ஆப்ரேஷன். ஸோ 8 ஃபஸ்ட்டு 0.5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 8 × 1.5 + 1 = 13 கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 1.5க்கு அப்புறம் 2 இருக்கா, ஸோ 13 × 2 + 1, 13 2s are 26, 26 + 1 is 27. So the answer is option B, 27 is the right answer. பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் ஆப்ரேஷன் கொஷின் கண்டிப்பாக ஒரு கொஷினாவது இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 72, 79, 65, 93, 149 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆஸ் வெல் அஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +7, செகண்டு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு, நமக்கு -14 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். 65, 93 இங்கே அடிஷன் தான் நடந்திருக்கு, பட் எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னா 28. இப்போ அந்த சீக்வன்ஸ் பாருங்கள், 7, 14, 28, 7 2s are 14, 14 2s are 28, நெக்ஸ்ட் என்ன ஆகும், 28 2s are, இப்போ 28 2s are 56, பட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து சைமில்டேனியஸாக நமக்கு நடந்திருக்கு. ஸோ -56, 93 - 56 is 6 3 போச்சுன்னா 7 and 37. So option D, 37 is the right answer. Okay. Okay, next last question பாருங்க. நம்பர் சீரீஸில் லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 8, 9, 19, 58, 233 கண்டிப்பாக இந்த கொஷினில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. பிகாஸ் 8ல் ஸ்டார்ட் ஆகி 200 ரேஞ்சில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ 8 × 1 + 1 that is 9. டபுள் ஆப்ரேஷன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 9 × 2 + 1 is equal to 19. ஸோ ஓகேவா, ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு டபுள் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணிட்டு 1 ஆட் பண்ணுறாங்க. ஸோ 19 × 3 + 1 is 58, and then 58 × 4 + 1 is 233. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன வேணும், இப்போ ஃபஸ்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு 58 × 4 + 1 is 233. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா 233 × 4க்கு அப்புறம் என்னது 5 × 5 + 1. ஸோ 233 × 5 பண்ணுங்கள், 15, 5 carry 1, and then 16, 6 carry 1, 2 5s are 10 and 11. 1165 + 1 is 1166. Option B, 1166 is the right answer. Okay. ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேயே பாருங்கள், இந்த 5 கொஷினில் 2 கொஷின் வந்து டபுள் ஆப்ரேஷன் கொஷினாக இருக்குது. ஸோ பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே டபுள் ஆப்ரேஷன் கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் எல்லா ஆங்கிலையும் யோசிக்கணும். ஓகேவா? நம்பர் சீரீஸில் நம்ம பிகினர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த எல்லா ட்ரிக்ஸுமே நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்படி மல்டிப்ளிகேஷனாக டிவிஷன் நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 2 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷினில் ஒரு கான்செப்ட்லேயே நமக்கு வந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு டேட்டா கொடுத்து அது ரிலேட்டடாக நமக்கு 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பாருங்கள். இந்த டேட்டா எதை பற்றினது அப்படின்னா, ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு 5 கம்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது தான். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ABCD and E. இது 5மே வந்து ஒரு 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரெயின். ஓகே. அண்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கிறது ஒய் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கொஷினை பார்த்த உடனே, ஒரு கிராஃப் பார்த்தோன்னே நீங்கள் வந்து பெட்டர் என்ன பண்ணலான்னா, இது ரிலேட்டடாக நம்ம 5 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஷின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கிராஃப் மாதிரி இருக்குல்ல, ஸோ ஏ கம்பார்ட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ, பியில் எவ்வளோ, சி அண்ட் டி, இ இது 5லையுமே எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்த உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. ஓகேவா? அந்த ரஃப் ஷீட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த 5 கொஷின்ஸுமே இந்த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, 2 கம்பேர் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பேரிஷனில் தான் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கவுண்ட் தான் இதில் முக்கியமான கான்செப்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு டேட்டாவை பார்த்தோன்னே நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ பேசஞ்சர் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ திக் லைனில் பார்த்தீங்கன்னா 5, ஃபஸ்ட் லைன் பாருங்கள் 5 பேசஞ்சர்ஸ், நெக்ஸ்ட்டு 10, 15 5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே வந்து எத்தனை நம்பரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத பாருங்கள்.
ரெண்டுக்குமே மிடில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னா 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஓகேவா, 5க்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைட் லைன் பார்த்தீங்கன்னா 6. அந்த மாதிரி ஏக்கு பாருங்கள் 35க்கு அப்புறம் ஃபஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ 36 பேசஞ்சர், ஏல 36 பேசஞ்சர் இருக்காங்க. லைக்வைஸ் பியில் பாருங்கள் 15க்கு அப்புறம் தேர்ட் லைனில் இருக்குது. தட் இஸ் 16, 17 அண்ட் 18. பியில் டோட்டலாக 18 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சியில் பாருங்கள் 25க்கு அப்புறம் செகண்ட் லைனில் இருக்குது. ஸோ 27 பேசஞ்சர். டியில் பாருங்கள் 20க்கு அப்புறம் செகண்ட் லைன், தட் இஸ் 22 பேசஞ்சர். இயில் பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு அப்புறம் தேர்ட் லைன், தட் இஸ் 33 பேசஞ்சர். ஸோ இந்த 5 கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் எத்தனை பேசஞ்சர் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஸோ கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட டேட்டா, ஏல 36 பேசஞ்சர், பியில் 18 பேசஞ்சர், சியில் 27, டி 22, இயில் 33 பேசஞ்சர். இது வந்து நம்ம இந்த கிராஃப் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய டேட்டா. இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டோட்டல் பேசஞ்சர்ஸ் இன் இ ஆர் வாட் % லெஸ் தென் டோட்டல் பேசஞ்சர்ஸ் இன் ஏ. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுதா? percentage find out பண்ணும். total passengers in E, that is 33 passengers, or what % less than A அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். ஏல இருக்கக்கூடிய passengers 36 divided by 36 into 100. இந்த ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்றத பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 3 by 36 into 100, 1 3 is 3, 12 3s are 36, 100 by 12. நெக்ஸ்ட் இது எல்லாமே டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 12 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியுமா? 8 12s are 96. ஓகே, ரிமைண்டர் 4. 8 4 by 12. 4 by 12 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 by 3. ஸோ 8 1 by 3% is the answer. Option B, 8 1 by 3% is the right answer. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்லேயே, இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்லேயே செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன் ஏ, சி அண்ட் இ. ஃபஸ்ட்டு ஏல எத்தனை பேசஞ்சர்னு பாருங்கள், 36, சியில் 27 அண்ட் இயில் 33. இது எல்லாமே ஆட் பண்ணி டிவைடட் பை 3, பிகாஸ் 3 கம்பார்ட்மெண்ட்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் அப்படின்னா டிவைடட் பை 3. இதெல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 96 கிடைக்கும். 96 by 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 32. ஸோ ஆப்ஷன் ஏ 32 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் பேசஞ்சர்ஸ் இன் பி டு தட் இன் டி. ரேஷியோ டோட்டல் பேசஞ்சர்ஸ் இன் பி எவ்வளோ? 18 is to டியில் எவ்வளோ? 22. ஸோ இதோட ரேஷியோ 18 is to 22. கேன்சல் பண்ணலாமா 2 டேபிளில்? 9 is to 11. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ, 9 is to 11 is தி ரைட் ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுலேயே ஃபோர்த் கொஸ்டின், டோட்டல் பேசஞ்சர்ஸ் இன் சி அண்ட் இ டுகெதர் ஆர் வாட் % மோர் தென் டோட்டல் பேசஞ்சர் இன் ஏ. ஃபஸ்ட்டு சி அண்ட் இ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 27 + 33, தட் இஸ் 60. ஓகேவா? வாட் % மோர் தென் ஏ. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணுமா, மைனஸ் 36 டிவைடட் பை 36. ஸோ இந்த ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 60 - 36 is 24 by 36 into 100. ஸோ இது நம்ம எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 times 3 times கிடைக்கும். ஸோ 2 by 3, 200 divided by 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 6 times 18, ரிமைண்டர் 2, that is 20. Again 6 times 18, remainder 2. So 66 2 by 3. So option B, 66 2 by 3% is the right answer. Okay va? Okay, next இந்த கொஸ்டினுக்கான லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். 5th question, find the total number of passengers traveling in B, C and D together. ஸோ பியில் எத்தனை பேர் இருக்காங்க? 18 + 27 + டி லெவலோ 22. இதை 3யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 67 கிடைக்கும். ஆப்ஷன் சி, 67 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம இனிஷியலாக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டேட்டா அந்த கிராஃபை பார்த்த உடனே நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ தட் நமக்கு இந்த 5 கொஸ்டினுமே நம்ம ஜஸ்ட் செகண்டில் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம்.
இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்குறப்பையும் ஒவ்வொரு கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பி கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிக்கான பேசஞ்சர் மட்டும் கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். செகண்ட் கொஸ்டினில் திடீர்னு ஏ அண்ட் சி கேட்டிருப்பாங்க. அகைன் நம்ம அந்த டேட்டாவில் போய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கணும். ஸோ இனிஷியலாக நம்ம 5 டேட்டாஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சனால நமக்கு ஃபர்தராக சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஓகேவா? இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இன்னொரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அதுவும் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனிஸ் அண்டு ப்ராடக்ட்ஸ். இப்போ பி, கியூ அண்ட் ஆர் அப்படின்னு 3 கம்பெனிஸ் இருக்குது. ஏ, பி அண்ட் சி அப்படின்றது 3மே ப்ராடக்ட் நேம். ஓகே, இப்போ பின்ற கம்பெனி ஏலேருந்து 80 ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. ஏ ப்ராடக்டை 80 ஐட்டம்ஸ் வாங்குறாங்க. பியிலேருந்து 60, சி வந்து 50 வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஏல குறிப்பிட்ட திங்ஸ் வாங்குறாங்க. பி அண்ட் சி இது 3மே வாங்குறாங்க. இது பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு டேபிளராக தந்தனால நம்ம ஃபர்தராக எந்த டேட்டாவும் இனிஷியலாக ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகேவா? 5 கொஸ்டின்ஸும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டோட்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் ஐட்டம் ஏ அண்ட் பி ரிசீவ்ட் பை ஆர் இஸ் ஹவு மச் மோர் தென் டோட்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் பி அண்ட் சி ரிசீவ்ட் பை கியூ. ஸோ ஆர் ரிசீவ் பண்ண ஏ அண்ட் பி ஐட்டம் மட்டும். ஆர் எவ்வளோ? ஏல வந்து 80 அண்ட் பியில் 100. ஸோ டோட்டலாக 180 ஐட்டம்ஸ் ஆர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஏ அண்ட் பியில் மட்டும். அண்ட் இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஆர்டர்ஸ் ஆஃப் பி அண்ட் சி ரிசீவ்ட் பை கியூ. ஸோ கியூ வந்து பிஎன்சி எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 70 + 90 தட் இஸ் 160. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு தட் இஸ் 20. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20. ஓகேவா? ஆப்ஷன் டி 20 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ஒன். Find total orders all the 3 items received by R is what % more than that of total orders all the 3 items received by Q. First R பாருங்க. Total items that is 80 plus 100 plus 30 210. What % more than அப்படின்றப்போ minus received by Q. Qல இருக்கிறது என்ன? 40 plus 70 plus 90 that is 200 divided by 200 into 100. இதெல்லாம் percentageோட basic concept. இது போன சம்லேயும் இந்த கான்செப்ட் பார்த்தீங்க, இந்த சம்லேயும் இந்த கான்செப்ட் பார்த்தீங்க. ஸோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன் டாப்பிக்கில் இந்த ஃபார்முலா மட்டும் எப்படி வந்துச்சுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 5% கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 5% இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் டோட்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் ஐட்டம் ஏ அண்ட் பி ரிசீவ்ட் பை பி டு டோட்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் ஐட்டம் பி அண்ட் சி ரிசீவ்ட் பை கியூ. ஸோ ஃபஸ்ட்டு பி கம்பெனியில் ஏ அண்ட் பி எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றதை பாருங்கள். 80 + 60 தட் இஸ் 140. ஓகே, ரேஷியோ 140 is to பி அண்ட் சி ரிசீவ்ட் பை கியூ. கியூவில் இருக்கக்கூடிய பிஎன்சி 70 + 90 தட் இஸ் 160. 0 கேன்சல், 2 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 7:8. ஸோ ஆப்ஷன் இ 7:8 இஸ் தி ரைட் ஆன்சர். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேஷியோ கான்செப்ட் அண்ட் பர்சன்டேஜ் கான்செப்டில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ ரெண்டுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். அதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பாருங்கள். ரேஷியோனா என்ன, பர்சன்டேஜ்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பேசிக் நாலேஜ் இருந்தாலே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமானது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்க்கலாம். Find average number of orders of item B received by Q and R is what % of total orders of item A received by P. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் B received by Q and R. Q and R ரெண்டு பேரும் சேர்ந்து B எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 70 + 100 that is 170. ஆவரேஜ்ன்றப்ப டிவைடட் பை 2 = 85. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை எது கூட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஏ ரிசீவ்ட் பை பி தட் இஸ் 80. 85/80 × 100. ஸோ பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 85 × 5 டிவைடட் பை 4 வரும். ஸோ 425/4 இதை கேன்சல் பண்ணுங்கள். 10 அண்ட் 6 டைம்ஸ். ஓகேவா? சாரி 8 டைம்ஸ் இல்லை, 6 டைம்ஸ் 24 வருமா? ஸோ 6 டைம்ஸ் 106 அப்படின்றதே ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. ஸோ 106 1/4% இஸ் தி ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி.
ஓகே ஓகே நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டினில் லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். 5th question பாருங்கள். Find the total orders of item A, B and C received by P. So P ஓட total orders, that is 80 plus 60 plus 50, 190. ஓகேவா, ஆப்ஷன் சி 190 is the right answer. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் நமக்கு டோட்டலாக 2 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கொஷின்லேயும் 5 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 10 கொஷின்ஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ். அப்ளிகேஷன் சம்ஸ் டோட்டலாக 10 சம்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்லேருந்து எடுத்த கொஷின்ஸ். ஓகேவா, என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் இருக்குது, அதோட டிஃபிகல்ட்டி லெவல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கொஷினாக எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஓகேவா, ஓகே பாருங்கள். ஓகே, இந்த 10 கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஒரு சில டாபிக் நம்ம சேனல்லையே ஃபுல் வீடியோ நம்ம போட்டாச்சு. ஓகேவா, அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்ட் வீடியோஸாக போட்டுட்டோம் நிறையா. ஸோ இப்போ எந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்களோ அது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோன்னா அதையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வர சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின், if the difference between the present age of P and Q is 3 years and the ratio between the age of P and Q after 2 years will be 5:4, then find the age of P after 2 years in years. Okay, so first question என்ன கொடுத்துருக்காங்க, present age of P and Q is 3 years. P and Q குள்ள difference என்னன்னா 3 years difference. Okay, after 2 years their ratio will be 5:4. 5ன்றது P ஓட ரேஷியோ, 4ன்றது Q ஓடது. ஸோ Q தான் கம்மியாக இருக்காங்க. ஸோ Q ஓட ஏஜ் Tயாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க Q ஏஜ் T அப்படின்னா P வந்து இவங்களை விட பெரியவங்க. எவ்வளோ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்? 3 years. ஸோ T + 3. ஓகேவா, ஃபஸ்ட் இந்த அசம்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ பிட்வீன் த ஏஜ் ஆஃப் P அண்ட் Q ஆஃப்டர் 2 years. இந்த T + 3ன்றது ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ ஆஃப்டர் 2 years அப்படின்னா ஃபஸ்ட் என்னது ரேஷியோ, Pக்கான ரேஷியோ என்னது பர்சன்டேஜ் T + 3. ஸோ ஆஃப்டர் 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ +2 டிவைடட் பை Q ஓடது T. ஸோ ஆஃப்டர் 2 yearsனா +2 இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ என்னது 5:4. இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு T வேல்யூ கிடச்சிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4T + 5 5 4s are 20 is equal to 5T + 5 2s are 10. ஸோ T எல்லாமே ஒன் சைடு எடுத்துக்கோங்க. 5T - 4T வரும். T is equal to 20 - 10, that is 10. ஸோ Tயோட வேல்யூ 10. T அப்படின்றது என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் Q. பட் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஏஜ் ஆஃப் P. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் P கால்குலேட் பண்ணுங்கள். Pயோட பர்சன்டேஜ் என்ன நம்ம அஷ்யூம் பண்ணியிருந்தோம், T + 3. ஸோ 10 + 3. 10 + 3 is 13. Present age of P is 13 years. பட் கொஸ்டினில் நமக்கு ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் P ஆஃப்டர் 2 years. ஸோ பர்சன்டேஜ் 13 அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அவங்க ஏஜ் என்னவா இருக்கும், +2, தட் இஸ் 15 years. ஆப்ஷன் A 15 years இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கக்கூடிய டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள். A and B both spend 30% of their income together, which is equal to rupees 26,400. If income of A is 20% more than that of B, find the income of B in rupees. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, A and B ரெண்டு பேரும் சேர்ந்து 30% ஆஃப் தேர் இன்கம், ரெண்டு பேர்த்தோட சேலரியிலேருந்து 30% வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏபி அப்படின்றது என்னது, அதுக்கான அமௌண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 26,400. நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இன்கம் ஆஃப் பி. ஏ அண்ட் பி அப்படின்றது டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ அண்ட் டோட்டல் இன்கம் ஆஃப் பி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் இன்கம் ஆஃப் ஏ இஸ் 20% மோர் தென் தட் ஆஃப் பி. இப்போ பியோட இன்கம் 100x இருந்ததுன்னா எப்பயுமே நம்ம ஒரு ஹோல் நம்பர் வந்து 100ன்னு கன்சிடர் பண்ணுவோம். பர்சன்டேஜ் டாப்பிக்கில் 100%ன்னு வச்சுப்போம், இல்லைனா 100x 100 rupeesன்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவோமா.
பியோட 100x அப்படின்னா ஏ வந்து இவங்களை விட 20% அதிகமாக இது பண்ணுறாங்க. ஸோ 100 + 20 தட் இஸ் 120x. ஓகேவா, கிளியராக? இதுதான் இவங்களோட டோட்டல் இன்கம். இப்போ பாருங்கள், 30% ஆஃப் தேர் டோட்டல் இன்கம், ஏவோடது 120x ப்ளஸ் பியோடது 100x இஸ் ஈக்குவல் டு 26,400 அப்படின்றதும் அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா இன்கம் ஆஃப் பி தட் இஸ் 100x. 100xோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ 30% ஆஃப் 30% எப்படி எழுதலாம்? 30/100ன்னு எழுதலாம். 120x ப்ளஸ் 100x is 220x is equal to 26,400. ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் 0 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 22 இருக்கும். 66x is equal to 26,400. therefore x is equal to 26,400 divided by 66. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 11 டைம்ஸ் அண்ட் 26,400 சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3,300. சரி, நமக்கு 26,400 நீங்கள் 6 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 4,400. அகைன் நம்ம 11 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 400 டைம்ஸ். ஸோ x is equal to 400. ஓகே, பட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இன்கம் ஆஃப் பி தட் இஸ் 100x. 100x is equal to 100 into 400 that is 40,000 rupees. 40,000. Option C, rupees 40,000 is the right answer. ஓகேவா, கிளியரா? ஸோ பர்சன்டேஜ் டாப்பிக்லேயும் நம்ம நிறைய பார்ட் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஸ்டின் பாருங்கள். If a man invests equal sum at the same rate of interest on simple interest for t and t plus 4 years and the respective ratio of interest gets by man is 1:2 respectively, then find the value of t. ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும், P/100 அப்படின்ட்டு. ஓகேவா, அண்ட் தென் ஈக்குவல் சம் அண்டு சேம் ரேட்டு, அதாவது பியோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் சேம் தான். ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து டி நம்பர் ஆஃப் இயர்ஸ் டி இயர்ஸ், செகண்ட் கேஸில் டி ப்ளஸ் 4 இயர்ஸ். ஸோ என் மட்டும்தான் டிஃபர் ஆகுது, மீது எல்லாமே சேம். அப்படி டிஃபர் ஆகுறப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா என் இயர்ஸ் டி இயர்ஸ் தட் இஸ் P/100 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் கேஸ்க்கும் சேம் P/100 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னோட வேல்யூ டி ப்ளஸ் 4. ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ சேம் வேல்யூ தானே, PR அண்டு டிவைடட் பை 100 இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் கேஸில் இருக்கக்கூடிய என் வேல்யூ என்னது டி, செகண்ட் கேஸில் டி ப்ளஸ் 4. இதோட ரேஷியோ தான் நமக்கு என்னன்னு தெரியும், 1/2. ஸோ இதை இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2t is equal to t plus 4. therefore t is equal to 4 years. டீன்றது என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே. ஸோ யூனிட் இஸ் இயர்ஸ். ஸோ நம்ம கொஸ்டின்லேயும் டீயோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ 4 years இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேவா, 12 women can complete a work in 64 days. Then find how many women will be required to complete 2/3 of the same work in 16 days. ஸோ கொஸ்டின் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து சேம் ஒர்க்குன்னு கொடுத்துட்டாங்க. செயின் ரூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். செயின் ரூல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12 women into 64 days. 12 women 64 days ஒர்க் பண்ணுறாங்க. ஈக்குவல் டு, பிகாஸ் ரெண்டு பேருமே சேம் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் அது ஈக்குவல் டு எத்தனை உமன் தெரியாது. ஸோ எக்ஸ் இன்ட்டு 16 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா 16 days எவ்வளோ உமன் தேவைப்படுறாங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 into 64 divided by 16. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 டேபிளில் பண்ணுங்கள். 3 and 4 அகைன் 4 டேபிளில் பண்ணிங்க அப்படின்னா 16. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. 12 உமன் இருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கு 64 days செய்கிறாங்க. இதே 48 உமன் இருந்தாங்கன்னா அந்த ஒர்க் சீக்கிரமாக 16 days செஞ்சுறாங்க. இதுதான் இப்போ ஒரு ஹோல் ஒர்க்கை 48 உமன் செய்கிறாங்க அப்படின்னா 2/3 ஆஃப் தி ஒர்க்கை எத்தனை உமன் செய்கிறாங்கன்றது தான் இப்போ கொஸ்டின். ஓகேவா, ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க்குன்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அங்கே நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாமே யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஒன் ஒர்க்கை 48 உமன்ஸ் பண்ணுறாங்கன்னா 2/3 ஆஃப் ஒர்க்கை எத்தனை உமன் பண்ணுவாங்க, 48 into 2/3
that is 32. ஸோ 32 உமன்ஸ் 2/3 ஆஃப் தி ஒர்க் பண்ணுறதுக்கு 16 days எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, கிளியரா? டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் தான் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்செப்ட், செயின் ரூல் அண்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் கான்செப்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்லேருந்து கேட்டிருக்காங்க. A train running at the speed of 72 km per hour crosses a pole in 30 seconds. Find the time taken by the same train to cross the pole with the speed of 54 km per hour in seconds. நமக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்ட்டு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 கேஸ்லையுமே நமக்கு டிஸ்டன்ஸ் சேம் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 72 km per hour கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டைமிங்லாம் செகண்ட்ஸில் கொடுத்துருக்கனால இதை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இன்டூ 5/18 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 3 and 12 டைம்ஸ் அகைன் 3 டேபிளில் பண்ணுங்கள். 4 5s are 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு ஸ்பீடும் தெரியும், டைமும் தெரியும். ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு speed into time, that is 30 into 20, that is 600 meter. distance 600 meter நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டேக்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹாரில் இருக்குது. ஸோ அதை மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ண இன்டூ 5/18 பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் 6 டேபிளில் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் அண்ட் 9 டைம்ஸ் வரும். அகைன் 3 டேபிளில் பண்ணால் 3 5s are 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, so speed is 15 meter per second and distance is 600 meter. We have to find time taken. So time x is equal to 600 divided by 15. Cancel பண்ணுங்க. 115 is 15, 4 15s are 60 and 0 40 seconds. Okay, x is equal to 40 seconds. Option E 40 seconds is the right answer. Clear? ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினுமே நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு வீடியோவாக போட்டாச்சு. ஓகே, அந்த டாபிக் ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. தி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் அ போட் இஸ் 10 km per hour and 14 km per hour respectively, and boat travel for 3 hours and 6 hours in upstream and downstream respectively. If the distance travelled in downstream is 44 km more than upstream, then find the value of t. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீமோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 44 km. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம்? ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா? ஸ்பீட் இன்டூ டைம் ஆஃப் டவுன்ஸ்ட்ரீம் மைனஸ் ஸ்பீட் இன்டூ டைம் ஆஃப் அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் எழுதுங்க. சாரி, ஸ்பீட் அண்ட் டைம். ஓகே, டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது 14 km per hour அண்ட் டைம் என்னது 6 hours. ஓகே, மைனஸ் அப்ஸ்ட்ரீமோடது என்னது? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 10 km per hour அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா t hours. இந்த t வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோன்னா t வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஏன் நம்ம ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் வந்து 44 km மோர் தென் அப்ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ டவுன் ஸ்ட்ரீமை ஃபஸ்ட் போட்டுக்கிறோம், மைனஸ் அப்ஸ்ட்ரீம். இது 2 டிஸ்டன்ஸையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 44 கிடைக்கும். ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட் 14 into 6, that is 84 minus 10t is equal to 44. 84 minus 44, that is 40 is equal to 10t. t is equal to 40 by 10, that is 4 hours. t ன்றது டைம் தானே, ஸோ 4 hours. ஓகே, ஆப்ஷன் ஏ 4 hours is the right answer. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள். an article was marked up by 50% above cost price and allowed a rupees 50 discount on marked price.
If shopkeeper still made a profit of rupees 50, then find the selling price of the article in rupees. இப்போ ஒரு ப்ராடக்டோட மார்க் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை விட 50% அதிகமாக இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸை நம்ம 100x அப்படின்னு எடுத்திருந்தோன்னா மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோவா இருந்திருக்கும்? 50% அதிகம், தட் இஸ் 150xஆக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஷாப்கீப்பர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் பண்ணி அதை செல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன? 150x மைனஸ் எக்ஸ். ஓகேவா, டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறப்போ அவங்க ப்ராஃபிட் எவ்வளோ அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா ₹50. ஓகேவா, ப்ராஃபிட் அப்படின்றது என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 150x minus 50 is the selling price minus cost price is 100x is equal to 50. ஓகேவா, 50ன்றது இங்கே ப்ராஃபிட். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 50x minus 50 is equal to 50, 50x is equal to 100, therefore x is equal to 2. ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 150x minus 50, தட் இஸ் 150 இன்ட்டு எக்ஸ்க்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், தட் இஸ் 300 minus 50. ஸோ தி ஆன்சர் இஸ் ₹250. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் ₹250. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, இதில் டோட்டலாக 3 டேர்ம்ஸ், காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ் அண்டு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன? நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினோமோ அது காஸ்ட் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸ்னால் நம்ம வாங்கின ப்ராடக்ட்டை நம்ம இவ்வளோக்கு செல் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு. செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம செல் பண்ணுறப்போ ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோன்னா அதோட சேர்ந்து நம்ம செல்லிங் ப்ரைஸை சொல்லுவோம். ஓகேவா, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். 8th question, A and B invested ₹x and ₹x plus 800 for same period of time in a business. If A gets ₹3,200 as profit share out of total profit of ₹6,800, then find x. இது partnership question. ஓகேவா? ஓகே, பாருங்க, இப்போ A and B ரெண்டு பேரும் சேர்ந்து x and x plus 800 அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. A இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் x. ஓகேவா, இப்போ A வந்து 3,200 ப்ராஃபிட்டாக வாங்குறாங்க. எக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3,200 ப்ராஃபிட் வாங்குறாங்க. ஓகேவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பிகாஸ் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக ப்ராஃபிட் வாங்குவீங்க. இன்வெஸ்டிங் அமௌண்ட் அதிகமாக ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ப்ரொபோஷனல் வீடியோவில் நம்ம இதை சொல்லியிருப்போம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா நம்ம ஈக்குவல் பண்ணுவோம் ஒரு டேர்மை. எக்ஸ்ன்ற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கப்போ 3,200 ப்ராஃபிட், எக்ஸ் ப்ளஸ் 800ன்ற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்க போகுது? நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் 6,800, அதில் 3,200 போயிட்டா மீதி பியோட ப்ராஃபிட் 3,600. கிளியரா? ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படிலாம் ஈக்குவேஷன் ஏன் எழுதுறோன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கான்செப்ட்ன்றனால இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் டைரக்ட்லி ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் டாப்பிக்கில் லாஸ்ட் பார்ட் வீடியோ பாருங்கள், ப்ரொபோஷனல் வீடியோ போட்டிருப்போம், அதில் இந்த கான்செப்ட் சொல்லியிருப்போம். ஓகேவா, இப்போ இதெல்லாமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். ஸோ 3,600x மைனஸ் 3,200x. இப்போ எல்லாத்துலேயும் 0 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 36x is equal to 32x plus 800 into 32. ஓகே, இப்போ பாருங்கள், 36 minus 32 is 4x is equal to 800 into 32. X is equal to 800 into 32 divided by 4. Okay, cancel பண்ணிங்கன்னா 200. X is equal to 6,400 rupees. ஓகேவா, ஸோ எக்ஸ்ன்றது என்னது? A எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6,400 rupees. கிளியரா? ஆப்ஷன் E 6,400 is the right answer. ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டின் மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. A vessel contains mixture of milk and water in the ratio of 3:1 respectively. If 20 liters mixture taken out from the vessel and now the difference between milk and water in the remaining mixture is 70 liters, then find initial mixture in vessel. Okay, first பாருங்க, vessel contains mixture of milk and water. ஒரு வெசலில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது, 3:1 ரேஷியோ. ஓகேவா, ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3x. இப்போ இதை எக்ஸ்ட்ராமில் எழுதிக்கலாம். 3x ஆஃப் மில்க் இருக்குது,
1x ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ டோட்டல் காம்போசிஷன் எவ்வளோ இருக்குன்னா 4x இருக்குது. கிளியரா? அண்ட் தென் இப்போ மில்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 4xல 3x மில்க் கவர் ஆகிருக்கு. வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க, வாட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4x, டோட்டல் 4xல x% வந்து நமக்கு வாட்டர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் 20 liters mixture taken out from the vessel and now the difference between milk and water in the remaining mixture is 70 liters. இப்போ பாருங்கள், டோட்டலாக அந்த வெசல்லேருந்து நம்ம 20 liters எடுத்துடுறோம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதணும்னா 20 liters ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மில்கோட வேல்யூ எழுதுங்க, அண்ட் தென் மைனஸ் வாட்டரோட வேல்யூ எழுதுங்க, ஈக்குவல் டு 70. ஓகே, மில்கோடது என்னது 3x minus 20 இன்டூ டோட்டல் எவ்வளோ இருக்குது 4xல 3x இருக்குது. ஓகேவா? இது மில்க்குக்கான டேர்ம். மைனஸ் பிகாஸ் டிஃப்ரென்ஸ் வேல்யூ அவங்க நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 20, எக்ஸுன்றது வாட்டரோட காம்போசிஷன், எக்ஸ் மைனஸ் 20 லிட்டர்ஸ் வெளியில் எடுத்துகிறோம் இன்டூ வாட்டரோட வேல்யூ எக்ஸ் பை 4x இஸ் ஈக்குவல் டு 70. இதுதான் கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. கிளியரா? இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அட் லாஸ்ட் வந்து இனிஷியல் மிக்சர் கேட்டிருக்காங்க, அதுதான் இனிஷியல் மிக்சர் எவ்வளோ 4x தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், எக்ஸ்எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாமா? இதெல்லாமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே எக்ஸ்எக்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் 1/4 காமனாக எடுத்துக்கோங்க. ஓகே, 1/4 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு 3 மட்டும் இருக்குமா, 3 × 3x is 9x மைனஸ் 3 × 20 is 60, 9x minus 60 மைனஸ் இங்கே என்ன இருக்கும் 1 இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, ஸோ ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ 1/4 வந்து நீங்கள் இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் உள்ள ப்ராக்கெட்லக்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8x minus 40, 1/4 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளைட் பை 4, 70 × 4 is 280. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும். ஓகேவா? பட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது இனிஷியல் மிக்சர் இன் வெசல். இனிஷியலாக நமக்கு எவ்வளோ இருந்துச்சு வெசலில், டோட்டலாக 4x காம்போசிஷன் இருந்ததா. ஸோ 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 40, 4 × 40 is 160. ஸோ 160 liters இருந்திருக்கு இனிஷியலாக. ஓகேவா? இதுவே இந்த கொஸ்டினில் நமக்கு இனிஷியல் மிக்சர் ஆஃப் மில்க்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா 3x, ஸோ 3 × 40 120 liters. ஓகேவா? அந்த மாதிரி வாட்டர் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் 40 liters வாட்டர் இருந்திருக்கும் இனிஷியலாக. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 2 cm மோர் தென் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் 616 cm². இஃப் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தென் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இன் சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 × L + B is 2 cm more than the circumference of a circle. ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் கூட +2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி எழுதுவோம் 2πr. ஸோ 2πr + 2 இஸ் ஈக்குவல் டு 2 × L + B. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்டா இதுதான். நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் 616 cm² அண்ட் தி பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏரியா வந்து 616 cm², ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் πr² இஸ் ஈக்குவல் டு 616. இப்போ நம்ம ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். r² இஸ் ஈக்குவல் டு 616 டிவைடட் பை பை. பையோட வேல்யூ என்ன 22/7. ஓகே, இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணுங்கள் 308 வரும். அண்ட் 11 டேபிளில் பண்ணுங்கள். 11 டேபிளில் பண்ணிங்க அப்படின்னா 28 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 28 × 7. ஓகே, 28 × 7 இஸ், ஸோ இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8 7s are 56, 6 5 ரிமைண்டர், 2 7s are 14, 19, 196. ஸோ r² இஸ் ஈக்குவல் டு 196. தேர்ஃபோர் ரேடியஸ் r இஸ் ஈக்குவல் டு 14 cm. ஓகே, நமக்கு தெரியும் இந்த ரேடியஸ் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவல். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 14 cm. நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா எல்லோட வேல்யூ, லென்த்து தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டேட்டா கொடுத்துருந்தாங்க 2 × L + B இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் 14 இஸ் ஈக்குவல் டு
2 pi r 2 into 22/7 into or plus 2 ஓகேவா 2 times அதிகமாக இருக்கும் 2 சென்டிமீட்டர். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 and 14 கேன்சல் பண்ண முடியுமா? 7 and 14 கேன்சல் பண்ணுங்கள் 2 times. ஸோ 44 into 2 82 plus 2 90. ஓகே, இப்போ 2 into L plus 14 இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 2L plus 28 வருமா? 2L is equal to 90 minus 28, that is 90 minus 28 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 62. therefore L is equal to 31. 62 divided by 2, so 31 centimeter. Option C 31 centimeter is the right answer, length of the rectangle. ஓகேவா, கிளியரா? ஸோ அவ்வளோதான் 40 questions நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் IBPS RRB clerk prelims எக்ஸாமுக்கான questions இருக்கும். ஓகேவா? ஓகே, that's all for today. I hope you all understand this problems. Stay tuned for more videos and thank you.